ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பாகம் 41, அத்தியாயம் 15, 15வது காலை உலா. அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு: விஞ்ஞானிகள் தைரியமாக நரகம் செல்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அறிவுள்ளவன் நல்லதை ஏற்றுக்கொள்ளுவான், ஆனால் அயோக்கியன் அப்படியல்ல. காளிதாசன் என்ற புகழ்பெற்ற கவிஞன் இருந்தான். அவன் ஒரு சமயத்தில் அடிமுட்டாளாக இருந்தான். ஒரு நாள் அவன் மரக்கிளையின் மீது அமர்ந்து கொண்டு அக்கிளையையே வெட்டி கொண்டிருந்தான். அதை பார்த்த ஒருவர், அக்கிளையை வெட்டினால் நீ கீழே விழுந்து விடுவாய் என்றார். அதை ஏற்றுக்கொள்ளாத காளிதாசன் தொடர்ந்து அக்கிளையை வெட்டி கீழே விழுந்தான். காரணம், அவன் ஒரு அடிமுட்டாள். நல்லதொரு ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. விஞ்ஞான முன்னேற்றத்தினால் விஞ்ஞானிகள் நரகத்திற்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் கேட்பதில்லை. எனவே அவர்கள் அயோக்கியர்கள். திட்டமிடுவது, தோல்வியடைவது, இது அயோக்கியர்களின் இயல்பு. அவர்களது பௌதீக ரீதியான திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்து பயனற்றே போகும் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்து கூறினாலும் கேட்க மாட்டார்கள். அது அயோக்கியர்களின் தன்மை. அசை போட்டதையே மீண்டும் மீண்டும் அசை போடுவார்கள். வீட்டில், தெருவில், இரவு கேளிக்கை கூடங்களில் எங்கிருப்பினும் விதவிதமான காம கேளிக்கைகளே அவர்களது பொழுதுபோக்கு. மாணவர் கூறுகிறார், அதை தைரியம் என்று கூட சொல்லலாம். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆனால் அந்த தைரியம் அயோக்கியர்களின் குருட்டு தைரியம். அவர்கள் தைரியமாக நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஒரு சமயம் ஒருவன் மற்றொருவனை துரத்தி கொண்டிருந்தான். நீ ஏன் ஓடுகிறாய்? என்னை கண்டால் உனக்கு பயமா என்று துரத்தியவன் கேட்டான். அதற்கு மற்றவன், நான் ஏன் ஓடக்கூடாது? உன்னை கண்டு எனக்கு பயம் இல்லை, ஆனால் நான் ஏன் நிற்க வேண்டும் என்று கேட்டான். அதுபோலத்தான் பௌதிகவாதியும். நான் தைரியமாக நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எதற்காக என்னுடைய பாவ செயல்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்கிறான். அதனால் வரும் விளைவை தைரியமாக சந்திப்பேன் என்கிறான். டாக்டர் சிங் கூறுகிறார், அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், பைத்தியக்காரர்கள். ஒருவனுக்கு பைத்தியம் அல்லது பேய் பிடித்து விட்டால் அவன் எல்லா விதமான அபத்தங்களையும் பேசுவான் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதேபோல் பருப்பொருள் சக்தியின் பிடியில் இருப்பவனும் பைத்தியம் பிடித்தவனே. அவன் பேச்சு உளறலாகவே இருக்கும். விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளே என்றாலும் மற்றவர்களை முட்டாள் ஆக்குவதிலும் வார்த்தை ஜாலம் புரிவதிலும் அவர்கள் நிபுணர்களே. அடுத்த தலைப்பு ஞான திருஷ்டி. டாக்டர் சிங் கூறுகிறார், டெலிபோன், டெலிவிஷன், ஆகாய விமானம், ஏவுகணை என முன்பில்லாத பல புதிய சாதனைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆனால் அச்சாதனைகளை விட மேலான சாதனங்கள் உள்ளதை அவர்கள் அறிய மாட்டார்கள். பகவத்கீதையிலிருந்து இது தெரிய வருகிறது. குருடனான தனது எஜமானன் திருதராஷ்டிரனுடன் அமர்ந்திருந்த சஞ்சயன் வெகு தூரத்தில் இருந்த குருட்சேத்திர போர்க்களத்தில் நடந்தவற்றையெல்லாம் கூறிக்கொண்டிருந்தான். சஞ்சயனின் திருஷ்டி டெலிவிஷனை விட மிகவும் சிறந்ததாக இருந்தது. ஏனெனில் போர்க்களத்தில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள அறையில் அமர்ந்து கொண்டு போர்க்களத்தில் நடப்பதை எல்லாம் சஞ்சயன் பார்த்து கொண்டிருந்தான். ஞான திருஷ்டி எனப்படும் இப்பூடகமான சக்தி இவர்களது டெலிவிஷனை விட எவ்வளவு சக்தி வாய்ந்தது. சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கேட்கிறான், எனது மகன்களும் பாண்டுவின் மகன்களும் எவ்வாறு இருக்கிறார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அப்போது சஞ்சயன் துரியோதனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பாஷணியை அப்படியே கூறுகிறான். இதை பகவத்கீதையில் காணலாம். கண் காண முடியாத தூரத்தில் நடைபெற்று கொண்டிருந்தவற்றை சஞ்சயன் தனது பூடகமான சக்தியான ஞான திருஷ்டியில் கண்டு வர்ணித்துக் கொண்டிருந்தான். இது உண்மையான விஞ்ஞானம். டாக்டர் சிங் கூறுகிறார், பிளாஸ்டிக், மருந்துகள் போன்றவற்றை உருவாக்குவதால் நாம் இயற்கையை மிஞ்சிவிட்டோம் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், வேத காலத்தில் மக்கள் வெள்ளி மற்றும் தங்க தட்டுகளில் மட்டுமே உணவு உட்கொண்டார்கள். இப்பொழுது பிளாஸ்டிக் தட்டை உண்டாக்கி முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள். இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீல பிரபுபாதா சிரிக்கிறார். டாக்டர் சிங் கூறுகிறார், இப்போது பிளாஸ்டிக் அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாகி உள்ளது. அதை எப்படி அழிப்பது என்பதை அறியாததால் அது மேலும் மேலும் குவிந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த உரையாடலின் தலைப்பு நிரூபணம்.
டாக்டர் உல்ப் கூறுகிறார், எங்களின் சொப்பனத்திலிருந்து நாங்கள் விடுபட விரும்பவில்லை. இயந்திரங்களின் உதவியால் புலன்களை தொடர்ந்து முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறோம் என்று பௌதிகவாதிகள் ஒப்புக்கொண்டால் பரவாயில்லை. அது உண்மையை பேசுவதாகும். ஆனால் அவர்களோ அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது அவர்களது முட்டாள்தனம். காலப்போக்கில் அவர்கள் அதை உணர்வார்கள். டாக்டர் உல்ப் கூறுகிறார், ஆனால் அவர்கள் அயராது முயற்சிப்போம் என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், முயற்சித்து என்ன பயன்? நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் குறைகள் உள்ள கண்களை கொண்டு நீங்கள் பார்க்க முடியாது. பார்வையை பெற நீங்கள் மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும். அதுவரை நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் பார்க்க முடியாது. டாக்டர் உல்ப் கூறுகிறார், அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. விஞ்ஞானத்தால் மெய்ஞானத்தை பெற அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுறுவதை அவர்கள் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவர்கள் முட்டாள்கள். நல்ல ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அயோக்கியனுக்கு நல்ல உபதேசம் செய்வது பாம்புக்கு பாலை வார்ப்பதை போன்றதாகும். ஆ என்று கூச்சலிடுகிறார். பாம்பினால் கடிபட்டவனை போல் பாவனை செய்கிறார். டாக்டர் உல்ப் கூறுகிறார், ஆனால் விஞ்ஞானிகள் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட மாட்டார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஒவ்வொரு கணமும் அவர்களது திட்டங்கள் தோல்வி அடைகின்றன. இருப்பினும் அவர்கள் இன்னமும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். மாணவன் கூறுகிறார், பகவத்கீதை 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை நிரூபிக்கும்படி நூலக பாதுகாப்பாளர் ஒருவர் என்னிடம் கேட்டார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பிரதியை பார்க்க வேண்டும் என்றார். ஸ்ரீல பிரபுபாதா கூறினார், இருட்டறையில் உள்ளவனிடம் சூரியன் உதித்து விட்டது, வெளியில் வா எனலாம். ஆனால் அவன் அதற்கு வெளிச்சம் இருப்பதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் எவ்வளவு அன்றாடியும் வெளிச்சம் இருப்பதை நிரூபித்தால்தான் வெளிவருவேன் என்று அவன் சொன்னால் என்ன செய்ய முடியும்? நிரூபணத்திற்காக காத்திருந்து அவன் அறியாமையிலேயே மடிய வேண்டியதுதான். பகவத்கீதையை படித்தால் அனைத்தும் அறியலாம். நிரூபணம் இதோ இருக்கிறது, வந்து பாருங்கள். மெய்ஞானத்தை உணர்ந்து பேரானந்தம் அடையுங்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 16 காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.